Hello everyone, நான் தான் சதீஷ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா how to do a circle in a drone. அதாவது ட்ரோனில் வந்து நம்ம எப்படி சர்க்கிள் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரோனில் வந்து டிஃபால்ட்டாகவே சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கும் குவிக் ஸ்டார்ட்டில். ஸோ நம்ம அதை போட்டால் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டை சுற்றி சர்க்கிளாக வீடியோ எடுத்து கொடுத்துரும். பட் இங்கே குவிக் ஷாட்ஸை வந்து எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் குவிக் ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ண முடியாத இடத்துல வந்து நம்ம மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பழைய ட்ரோன்ஸ் அதுலேயுமே வந்து குவிக் ஸ்டார்ட்ஸ் அப்படிலாம் இருக்காது. ஸோ நம்ம சர்க்கிள் வந்து நம்ம மேனுவலாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வாங்க சர்க்கிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ரோனை வந்து ஆன் பண்ணணும். நான் ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிட்டு லெஃப்ட் பண்ணிடுங்க. லெஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் எதுவோ அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது பேக்கில். ஓகே, இப்போ நான் ட்ரோனை லிஃப்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரோன் வந்து இதுக்கு மேலே பேக்கில் வராது, நான் அப்ஸ்டக்கிள் அப்படிங்கிறதுனால. இப்போ ட்ரோனை வந்து நான் ஏரில் லிஃப்ட் பண்ணி ஒரு பொசிஷனில் வச்சுருக்கேன். என்னோடய சப்ஜெக்ட் வந்து நம்மளோட கேமரா அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேமராவை சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட கிம்பலை வந்து அது சென்டரில் லாக் பண்ணி வச்சிடும். நம்ம எந்த மாதிரி மூவ் பண்ணாலுமே அதோட கிம்பல் வந்து மூவ் ஆகுது சப்ஜெக்ட்லேருந்து. ஸோ சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேரெக்ஷனில் வந்து உங்களோட சர்க்கிள் வேணும், அதாவது கிளாக் வைஸ் வேணுமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் வேணுமா, அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா உங்களோட ரைட் ஸ்டிக்கை வந்து நீங்கள் ரைட் சைட் ஜென்டலாக மூவ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களோட லெஃப்ட் ஸ்டிக்கை வந்து டுவர்ட்ஸ் ரைட் புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஆகும். இப்போது எனக்கு வந்து நிறைய இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து பெரிய சர்க்கிள்லாம் போடலை, சின்ன சர்க்கிள் தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சர்க்கிள் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ரைட் ஸ்டிக்கையும் லெஃப்ட் ஸ்டிக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக புஷ் பண்ணால் ஓகே. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக வேணும்னா ஜென்டலாக லைட்டாக புஷ் பண்ணால் அது பெரிய சர்க்கிள் ஆகும். பெரிய சர்க்கிள் நீங்கள் சர்க்கிள் ஷாட் எடுக்கும்போது உங்களோட சுற்றி வந்து எதுவும் அப்டக்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் சென்சார்ஸ் இல்லாத ட்ரோன் இருந்துச்சு அப்படின்னா கிராஷ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் சைடில் யாரும் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸில் ஹைட் மெயின்டைன் பண்ணிட்டு சர்க்கிள் ஷாட்ஸ் எடுங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.